ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு கல்வித்துறையில் மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். என்ன மாதிரி வேலைவாய்ப்புகள்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்க், ட்ரெயினி, ஆஃபீஸர், அசிஸ்டன்ட், இது இல்லாமல் இன்னும் பார்த்திங்கன்னா பல விதமான பதவிகள். மொத்தம் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 10 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, அதே மாதிரி தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆன்லைனில் மட்டும் இன்டர்வியூ வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேலைவாய்ப்புக்கு மட்டும் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் மற்றும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். மித்த இருக்க எல்லா வேலைவாய்ப்புக்குமே ஆன்லைனில் இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 20,000 ரூபாய், மேக்ஸிமம் 77,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இமெயில் மூலிமா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எதுவுமே அனுப்ப தேவையில்லை. உங்களோட ரெஷ்யூம், அதுக்கு அடுத்தது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இமெயில் ஐடி கிடையாது, ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இமெயில் ஐடி மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 24ஆம் தேதிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இமெயிலை யூஸ் பண்ணி. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டை இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு அவங்க அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் எதுவும் கொடுக்கல. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/5/2024 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMSCலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஒவ்வொரு வேலைவாய்ப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி பயாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 46,500 ரூபா சம்பளம். நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி இது தான். லாஸ்ட் டேட் 24 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு 3 நாளுக்குள்ளே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் இன்டர்வியூ மூலிமா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் அல்லது இன்ஜினியரிங் எதில் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 46,500 ரூபா சம்பளம். நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. 24ஆம் தேதி தான், மே தான் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அசோசியேட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் PhD டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக் சயின்ஸ், லைஃப் சயின்ஸில் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 73,500 ரூபா சம்பளம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இமெயில் ஐடி இது தான். இந்த இமெயில் ஐடிக்கு தான் அனுப்பணும். 24/5/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கே இன்னொரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் அதுக்கு மேலே ஹையர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பயாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக் சயின்ஸ், பயோ டெக்னாலஜி, லைஃப் சயின்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 46,500 ரூபா சம்பளம். அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே இமெயில் ஐடி கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற வேலைவாய்ப்புக்கு எந்த இமெயில் ஐடியோ அதுக்கு அனுப்புங்க. 24 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா டேரக்ட் இன்டர்வியூவே வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் BSc டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா MSCயும் சேம் அதிலேயே படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். உங்களுக்கு 31,500 உங்களுக்கு BSc அப்படின்னா 31,500 ரூபா சம்பளம். இல்லை MSc அப்படின்னா 53,000 ரூபாய் சம்பளம்.
அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. 24 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பேஜ் டெவலப்பருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவி மட்டும் அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது பிசிஏ படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைனா எம்சிஏ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எம்இ, எம்டெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நீங்கள் பிஎஸ்சி, பிசிஏனா 31,500 இல்லை போஸ்ட் கிராஜுவேட் இல்லை பிஇ அப்படின்னா 53,000 உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடி. இந்த இமெயில் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். 24 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். 85,000 சம்பளம். நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. 24/5/2024 லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு இப்போ நம்ம சொல்லியிருந்த மேலே எல்லா வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னா மேக்ஸிமம் 40 வயது. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 2 டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சி சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் எஜுகேஷன் இல்லை ரிலவெண்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 77,000 சம்பளம். நீங்கள் அப்ளை பண்ணுற வேலைவாய்ப்புக்கான இமெயில் ஐடி இது தான். இதுக்கு மூலிமா தான் அப்ளை பண்ணணும். 24 மே 2024 லாஸ்ட் டேட். அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்க் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 37,000 உங்களுக்கான சம்பளம். உங்களுக்கான இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. 24ஆம் தேதி தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த மேலே சொல்லியிருந்த 2 டேபிளுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க, அட்டன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டோ இல்லை டைப்பிங் டெஸ்ட் அந்த மாதிரி இல்லை. ஒரே ஒரு வேலைவாய்ப்புக்கு மட்டும் சொல்லியிருந்தோம். அதுக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும், அந்த மாதிரி அட்டன் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரெயினிக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். 4 காலி இடங்கள் சொல்லியிருக்காங்க. 18 முதல் 25 வயதுக்குள்ள இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாத சம்பளம் அப்படின்னா 20,000 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி இது தான் admintrainee@imsc.res.in. இந்த வேலைவாய்ப்புக்கு 24/5/2024 லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மற்றும் டைப்பிங் டெஸ்ட். சரிங்களா? மற்ற வேலைவாய்ப்புக்கெல்லாம் ஆன்லைன் இன்டர்வியூ. அப்புறம் ஒரே ஒரு வேலைவாய்ப்புக்கு மட்டும் உங்களுக்கு வந்து இது சொல்லியிருந்தாங்க. மிச்சருக்கு எல்லாத்துக்குமே ஆன்லைனில் மட்டும்தான் இன்டர்வியூ வைக்கிறாங்க. எல்லா வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா 24 மே 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே இமெயில் மூலிமா மட்டும். சரிங்களா? தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் நீங்கள் எதுவும் அனுப்ப தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களோட இமெயில் மூலிமா, அதாவது உங்களுடைய ரெஷ்யூம் அனுப்பிச்சிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல. ஸோ உங்களோட ரெஷ்யூம் வச்சுக்கோங்க, அப்டேட்டட் ரெஷ்யூம். அது கூட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்தால் வைங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி இமெயிலில் அட்டாச் பண்ணி நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த இதுலேயே கொடுத்துருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தி இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ். சரிங்களா? இது எது கீழே செயல்பட்டுருக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் 24 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.